வணக்கம். தமிழக வெற்றி செய்திகள். ஓராண்டு நிறைவடைந்து விட்டது. ஆகையினால் பொதுக்கூட்டம், மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் எங்கே நடத்துறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அது மாமல்லபுரம் பக்கத்தில் வரும், அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. மாமல்லபுரம் பக்கத்தில் ஈசிஆர் ரோட்டில் பிப்ரவரி மாதம் 26-27 தேதி அநேகமாக அதான் இருக்கணும். பிப்ரவரி 26-27 தேதிகளில் மாபெரும் பொதுக்கூட்டம். ஏற்கனவே நடந்த மாதிரி இது ஒரு பெருக்கூட்டம் நடக்குது. சென்னைக்கு அருகில் கூட்டம். சென்னையை சேர்ந்த மக்களால் நிறைய வருவாங்க. பொதுக்கூட்ட விழாவில் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முக்கிய அறிவிப்பு, அதாவது தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு சில அறிக்கைகள் இப்போவே வந்துடும். ஏன்னா சொன்னாதான் மாவட்ட செயலாளர்களாக அதை பதிவாகி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கையை விட்டு தலைவர் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். ஆண்டு நிறைவேறத்திற்கு அதை முன்னிட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. அதுக்கடுத்து பேச இருக்கிறார். ஏன்னா படையூர்லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அவர் படையூரில் சும்மா இல்லை, அதுக்கான வேலைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏற்கனவே டிஎம்கேக்கு போன முறை சப்போர்ட்டாக இருந்து ஐடியாக்கள்லாம் கொடுத்தாரு. அதனால் விஜய் அவர்கள் அவரை கூப்பிட்டு பேசி அரசியல் நடப்பு எப்படி நடந்துக்கலாம், அதை விதிமுறைகள் என்னென்ன திட்டங்களை வகுக்கலாம், கொள்கை திட்டங்கள் என்னென்ன புதுசாக கொண்டு வரலாம், மக்களுக்கு சேர்கிற மாதிரி எளிய முறையில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், மக்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கம்பெனிகள், துறைகள், ஐடி கம்பெனிகள் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம், இதை பற்றிலாம் பேசுகிறக்காகத்தான் அவர் வந்திருக்கார். பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கனால அதை ஒரு சில நோட்டா கட்சிகள்லாம் கிண்டல் பண்ணுறாங்களாம். என்னன்னா பணக்கொழுப்புங்கிறாங்களாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் வகுக்கும்போது யார்கிட்ட ஐடியா இருந்தாலும் அதை கேட்டுக்கிறணும். திட்டங்கள் இதாக இருந்தாலும் அன்னப்பறவை போல் அவங்க சொல்கிற திட்டத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதில் சொல்லணும். அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி தலைவர் ஐடியா விஜய் அவர்கள் திட்ட முடிவுகள் கரெக்டாக எடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்னென்ன கம்பெனி கொண்டு வரலாம், அதே மாதிரி கல்வித்துறையை எப்படி கொண்டு வரலாம். கல்வி மிக பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் கல்வித்துறை நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர தமிழ் கல்வி படித்தவங்களாம் ரொம்ப கல்வி தன்மையில் ரொம்ப கீழே இறங்கியிருக்கதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. தமிழகத்திலே கல்வி இப்படி இருந்துச்சுன்னா வெளி மாநிலத்துக்கு இப்படி தமிழ் இதெல்லாம் வளர்த்து கொண்டு போகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா முன்னுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பெற்றால் தானே முடியும். அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது. தமிழ் படித்து முடித்து அதில் உள்ள வாய்ப்பெல்லாம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறதுக்காக மற்றும் மெயினாக வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது. அதே மாதிரி ஏரி குளங்கள் குட்டை தூர்வாராமே இருக்குது. அதெல்லாம் தூர்வாரும் பணிகள் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் திட்டங்கள் என்னென்னங்கிறத அறிவிப்பார். அந்தந்த தொகுதிக்கு போனவொன்னே இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அணைக்கட்டு ஏரி கண்டிப்பாக இது பண்ணப்படும். அதே மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது காவிரி ஆற்றில் மட்டும் அணைகளே வராது, தடுப்பணைகளும் இருக்காது. உருப்படியான கல்லணைனா அந்த காலத்தில் கட்டிட்டு போனாங்க மன்னர் ஆட்சியில். அதுக்கப்புறம் எந்த அணையை கட்டினாங்க? எல்லாம் ஆற்று தண்ணியை ஃபுல்லாக கால்வா மாதிரி ஆக்கி விட்டு அதை பூரா இது பண்ண ஃபுல்லாகவே இந்த திராவிட ஆட்சி தான்.
காமராஜர் விட்டு போனது இந்த காவிரி நீர் இதில் மட்டும் கல்லணை இருக்கிறதுனால அது தவிர மீதி எல்லாத்தையும் கட்டிட்டார். அடுத்த டார்கெட்டு இதாகத்தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அவருக்கு ஆட்சி அவருக்காக முடிக்குது. அதுக்கடுத்து வந்தவங்க என்ன பண்ணோம், காவிரி நீர் நதி நீர் திட்டமும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாட்டில் எதுவும் இல்லை, ஒரு தடை கிடையாது. நீங்கள் காவிரி காவிரி அந்த படகு அந்த வழியில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். தடுப்பணைகள் எத்தனை வேறு நதிகள்லாம் போய் பாருங்கள். இப்போ வைகை நதி எடுத்துங்க, 5 டேம் எத்தனை இருக்குது, தடுப்பணை எத்தனை இருக்குது, 5 கிலோமீட்டர் இருக்குது, 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருக்கா இல்லையா? இப்போ வைகை நதியை எடுத்துங்க, இதெல்லாம் யார் உருவாக்குனா? வைகை நதியில் ஃபுல்லாக உருவாக்குனது ஃபுல்லாக வந்துட்டு மக்கள் தான். ஆட்சி 5 போராட்டம் பண்ணி இங்கே எங்களுக்கு தடுப்பணை வேணும் அப்படின்வாங்க, உடனே தடுப்பணை கட்டுவாங்க. இங்கே யாராவது போராட்டம் பண்ணி அப்படி இருக்கா? காவிரி டெல்டான்னு வெறும் நிதியை தின்னுட்டு இவங்களுக்கு நிதியை கொடுக்குறேன்னு பேரில் ஏமாற்றி பாதி நிதியை இவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் நடந்திருக்கு. திமுக ஜனங்கள்லாம் இதுதான். நிதிகள் வந்து ஒதுக்குறது சரி, அந்த நிதிகளையும் ஒழுங்காக கொடுக்குறதில்ல. ஏன்னா நிதி குடும்பத்துக்கே சரியாக போகுது. மீதி நிதி ஒழுங்காக நிதி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கிடையாது. டெல்டா மாவட்டம்னு ஒன்று ஒதுக்கிட்டு அந்த டெல்டா மாவட்டத்துக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, அப்பப்போ விவசாயிகள் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படும் போது உதவி செய்கிறது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிரந்தர தீர்வுங்கிறது ஏதாவது ஒன்று முடிவு எடுத்துருக்காங்களா? வருஷமாக இருக்குது. இப்போ கலைஞர் ஆட்சியில் இருந்தார், அதுக்கடுத்து வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கடுத்து அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. ஆட்சி மாறுது. ஆட்சி மாறி என்ன புண்ணியம்? யாருமே வந்து அந்த நிரந்தர தீர்வே காணலை. அது எந்த இடம்னா காவிரி டெல்டா பகுதி. முதல்ல காவிரி டெல்டான்னு சொல்கிற வார்த்தை என்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் போகுதோ அன்றைக்கி தான் காவிரி இதுவும் உருப்படியாக வரும். விவசாயிகள்லாம் அவங்க நிலத்தில் விவசாயத்தை போட்டு சம்பாதிக்கிறத விட இது எப்படின்னா நிதி வாங்கி தான் சம்பாதிப்பாங்க. இப்போ அந்த நம்ம உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, சென்னையில் வந்துட்டு வெள்ளம் வந்தோம்னா வெள்ள நிவாரணம்ல இந்த நிலமை தான் வந்து காவிரி டெல்டா இதுக்கு வெள்ள நிவாரணம். அங்கே காவிரி டெல்டாவுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு நிதியை ஒதுக்கி, நிதிகளும் முழுசாக போச்சான்னு தெரியாது, அந்த நிதியை ஒதுக்கி எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் இவ்வளோ காலமாக. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் காவிரி டெல்டா பகுதிகளில் நல்ல தடுப்பணைகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு வர திட்டத்தை பற்றிலாம் அறிக்கை விட இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நானும் அவரோடு சேர்ந்து நீண்ட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். நானும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு அரசியல் அப்படின்னு பார்த்தா ஒரு 30 வருஷத்துலேருந்தே நான் அரசியலை வந்து நான் ஃபுல்லாக அரசியலோடு தெரியப்படுத்திக்கிட்டு வந்தது ஒரு 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு? எப்போவாவது ஒரு இதே காவிரி டெல்டா பகுதியில் யாராவது ஒருத்தவங்க அது தடுப்படையாது அதுக்கு வழி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நாகப்பட்டினத்துலேருந்து எல்லாம் எடுத்துங்க, இன்னும் அதே நிலைமை தான். காவிரி அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து மொத்தமாக தண்ணியை திறந்து விடுவாங்க, நேரம் இங்கே வந்து கடலுக்கு போய் கடலில் கலந்துடும். அதனால் என்ன புண்ணியம் தமிழ்நாட்டுக்கு? ஏன் இதெல்லாம் செய்யலை? காவிரி நீர் நதி நீர் ஆணையம் அமைக்கிறாங்க, டெல்டா பகுதின்னு தனியாக ஒதுக்குறாங்க. என்ன நிதி ஒதுக்குறத? அந்த நிதியை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெறும் காம்பவுண்ட் நான் சும்மா சொல்லலை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் சைடெலாம் போய் பாருங்கள், 20 அடியில் ஒரு கால்வா போகும். அதுதான் காவிரி நீர். காவிரி அண்ணன் என்ன 20 அடியில் போகுது? பெரிய கால்வா போகணும்ல, பெரிய ஆறாக ஓடணும்ல. எங்கே ஓடுது ஆறு? திருச்சியோட சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தனித்தனியாக கால்வா கட்டி விட்டு விவசாயிகளை கஷ்டப்பட வச்சு ஒருத்தர் வந்து இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனான்னு எல்லோரும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது என்ன, அந்த மாதிரி நிலமை தான் இங்கே உண்டாக்கி வச்சுருக்காங்க. எப்போ வந்தாலும் வெள்ளம் வந்து அழிஞ்சு போகும். ஐயோ என் பயிரெலாம் அழிஞ்சேன்னு அவங்க துடிப்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு என்னன்னு தெரியல. சந்தோஷம் மாதிரி அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போதைக்கு நிதியை கொடுத்துருவாங்க. இது இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த வருஷம் மீண்டும் தொடருது. இந்த நிலைமையை கண்டிப்பாக விஜய் அவர்கள் மாற்றி அமைப்பார்கள் என்று நானும் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கங்க.
நான் சொன்ன தவறு இருந்தாலும் எடுத்து சொல்லலாம். இல்லை இது வந்துட்டு காவிரியில் வந்துட்டு நல்லா தண்ணி தான் ஓடுது, நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன விவசாயிகள் யாராவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.